ඒ වගේම නැගෙනහිර පළාතේ හිටපු ප්‍රධාන අමාත්‍ය සිවනස චන්ද්‍රකාන්ත නොවත් පිල්ලයන් 25/4 දින නැගෙනහිර විශ්වවිද්‍යාලයේ උපකුලපති සුබ්‍රමණියම් ரவிநாத் மகா அத்துர்தான் கிரீம செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மீண்டும் இப்போது சூடுபிடித்திருக்கின்றது. அதிலே மீட்கப்பட்டது சிறுவர்களுடைய உடல் அல்ல, மாறாக அவை அத்தனையும் சிறுமிகளுடைய உடல் பாகங்கள் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் இந்த விடயம் நீதிமன்றத்திலே இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. அதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்க போகின்றோம். பிள்ளையான் உட்பட ராணுவ புலனாய்வாளர்கள் உட்பட பலரும் சிக்க போகின்றார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் உட்பட பாதாள உலக குழு வெளிநாட்டிலே தலைமறைவாகி இருக்கின்றவர்களையும் கருவறுப்போம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த அரசாங்கம் களமிறங்கி இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒரு வணக்கம். இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக நேற்றைய தினம் 15ஆம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இது சார்ந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதிலே மிக முக்கியமான விடயம், செம்மணி மனித புதைகுழியிலே அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற தொல்லியல் தடயவியல் பேராசிரியராக இருக்கிற ராஜ் சோமதேவா மற்றும் இந்த சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் ஆகியோருடைய அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டதாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பலதரப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த பாடசாலை பை மற்றும் பொம்மைகளோடு ஒரு உடல் மீட்கப்பட்டிருந்தது. இது சிறுவனுடைய உடல் என்று பல நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. யாரோ ஒரு சிறுவன் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் இந்த AI தொழில்நுட்பத்தினூடாக கூட சிறுவனை தான் உருவாக்கி அங்கே புகைப்படங்களாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் இந்த ராஜ் சோமதேவா அவர்களுடைய அறிக்கையின்படி அது சிறுவன் அல்ல, மாறாக அது ஒரு சிறுமியுடைய உடலாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மீட்கப்பட்ட உடல்கள் கிட்டத்தட்ட 65 உடல்கள் இந்த செம்மணி மனித புதைகுழியிலே மீட்கப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் இலக்கமிடப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலே S25, S48, S56 என்று சொல்லப்படுகின்ற உடல்கள், அதிலே S25 என்று சொல்லப்படுகின்ற உடல் தான் இந்த புத்தக, அதாவது பாடசாலை பைகள் பொம்மைகளோடு மீட்கப்பட்டிருந்த ஒரு உடல். இது சிறுவனுடையது என்று சொல்லப்பட்டு வந்ததாம். ஆனால் அது சிறுமியினுடையது என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே S48 என்று சொல்லப்படுகின்ற உடலும் S56 என்று சொல்லப்படுகின்ற அந்த உடல் பாகங்களும் S25 உடற்பாகங்களோடு ஒத்து போகின்றது என்றால் நிச்சயமாக அதுவும் சிறுமிகளுடைய உடலாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும், அதோடு அந்த அறிக்கைகளின்படி இந்த புதைகுழி பகுதியிலே ஏதோ ஒரு மிக மோசமான ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது, குற்றம் இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டது மாத்திரமல்லாமல் மேலதிக ஆய்வுகளுக்கும் இப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் மிக முக்கியமான விடயம், இந்த செம்மணி மனித புதைகுழி அவலம் என்பது வெறுமனே ஒரு உடல் தான், அது நாயினுடையதோ மாட்டினுடைய எலும்பாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஒரு சில சமூக ஆர்வலர்களுடைய செயற்பாடு காரணமாக இது நீதிமன்றம் வரையிலே கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற போதுதான் கிட்டத்தட்ட 65 வரையிலான உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதற்குள்ளே பல உடல்கள் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதே செம்மணி அகழ்வு பணிகள், அதாவது இதனுடைய தொடர்ச்சி என்பது இதற்கு முன்னர் 1998-99 கால பகுதியிலும் 15 உடல்கள் மீட்கப்பட்டிருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே அதனுடைய எச்சங்களாகத்தான் இப்போது செம்மணி மனித புதைகுழி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 26ஆம் தேதி கடந்த 26 தொடங்கிய அகழ்வு பணிகள் இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி தற்காலிகமாக நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுடைய 2ஆம் கட்ட நகர்வுகள் இடம்பெற இருக்கின்றது. எனவே இதன் பின்னரும் அகழ்வு பணிகளின் போது பல்வேறு தரப்பட்ட உடல்கள் மீட்கப்படலாம். காரணம், இந்த செய்மதி தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு பார்க்கின்ற போது இன்னும் பல உடல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்தது. எனவே இப்போது இந்த செம்மணி மனித புதைகுழியிலே மீட்கப்பட்ட அந்த புத்தகப்பை பொம்மைகளோடு மீட்கப்பட்ட உடல் என்பது ஒரு பெண், அதாவது கிட்டத்தட்ட சிறுமியினுடையது, 4 தொடக்கம் 5 வயதுக்கு உட்பட்ட சிறுமியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கிய பெரிய அவலமாக மாறி இருக்கிறது. எனவே எந்த பாடசாலைக்கு அல்லது எந்த தனியார் வகுப்புகளுக்கு சென்ற சிறுமியோ என்றெல்லாம் இப்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலர். அப்படி இருக்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஓரிரு நாட்களாகவே இப்போது இந்த விடயம் தீவிரமாக பேசப்படுகின்றது. காரணம், பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக. இது மாத்திரமல்லாமல் இந்த சாணி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்தின் ஆகியோரை மீண்டும் பதவிகளுக்கு கொண்டு வந்த விடயத்தினால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக மீண்டும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருந்தது. குறிப்பாக
இந்த சாணி அபேசகர் அவர்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராகவும், ரவி செனிவிரத்தின் அவர்கள் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடைய செயலாளராகவும் நியமிக்கப்பட்ட விடயம் மிக மிக முக்கியமான அதிகாரிகள் நல்லாட்சிக்கால அரசாங்கத்தில். எனவே அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்ட விடயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. எனவே அவர்களை கொண்டு வந்தது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய அந்த நிறைவை வெளிக்கொண்டு வருவதற்கு தான், அதாவது அந்த விசாரணைகளுடைய நிறைவை வெளிக்கொண்டு வருவதற்கு தான், அல்லது அதனை மீண்டும் முடுக்கி விடுவதற்கு தான் என்று சொல்லப்பட்டு வந்தது. இந்த விடயத்தை தான் பாராளுமன்றத்திற்குள்ளும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அதே விடயத்தை தான் நேற்றைய தினம் அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது, அதாவது அமைச்சரவை அமைச்சரான இந்த நலிந்த ஜெயதிச ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளை இங்கே செய்துவிட்டு வெவ்வேறு நாடுகளிலே தலைமறைவாக இருந்தவர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதற்குமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இங்கே கொலைகளையும், இங்கே போதைப் பொருள் கடத்தல்களையும், இங்கே துப்பாக்கி பிரயோகங்களையும் மேற்கொண்டு விட்டு மலேசியா, அதே போன்ற இந்த துபாய், கட்டார் போன்ற நாடுகளிலே தலைமறைவாகி இருக்கின்றவர்களை சர்வதேச போலீசாருடைய உதவியோடு, சிவப்பு புடியானை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டு விட்டது, சர்வதேச போலீசாருடைய துணையோடு அவர்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மிக விரைவிலே வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்றும், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலதரப்பட்ட உண்மைகள் கிடைத்திருப்பதாக, விசாரணைகளின் ஊடாக பலதரப்பட்ட ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக இந்த நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது, அமைச்சரவை சார்ந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, பிள்ளையான் உட்பட ஏனையவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற்று வந்தது, அதிலே பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்றும், இதிலே ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே சுட்டிக்காட்டிய அந்த பெயர் விவரத்திலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட போகின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான பெயர் பிள்ளையானுடைய பெயர் இருந்தது. அதாவது ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார், பிள்ளையானுக்கு முன்கூட்டியே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக விடயங்கள் தெரிந்திருந்தது. காரணம், பிள்ளையான் இந்த ராணுவ புலனாய்வாளர்களோடு சிறையில் இருந்தபடியே தொடர்பிலே இருந்தார். நிச்சயமாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட போகின்றார். அதோடு ராணுவ புலனாய்வாளர்களும் அவரோடு தொடர்பில் இருந்தார்கள். அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே ராணுவ புலனாய்வாளர்களும் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட போகின்றார்கள். அதோடு ராணுவத்திலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்த நபரும் மிக விரைவிலே கைது செய்யப்பட்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கப்படலாம் என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அந்த நபர் யார், அந்த நபர் யாரை கையை காட்டப் போகின்றார் என்பதும் ஒரு மிக பெரும் தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்காகத்தான் இப்போது இந்த சாணி அபேசகர் மற்றும் ரவி செனிவிரத்தின் ஆகியோரை மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற கருத்தும் இப்போது தீவிரமாக பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிரணியினர் கடுமையாக சாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தயாசிரி ஜெய்சகர் குறிப்பிட்டிருக்கின்றனர், இந்த அரசாங்கத்தை பார்த்து வெட்கமாக இருக்கின்றது. காரணம், ரவி செனிவிரத்தினவும் சாணி அபேசகரவும் தான் இந்த, அதாவது சாணி அபேசகர அப்போதும் அதே பதவியில் இருக்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சில ஆதாரங்கள் கிடைத்திருந்தது. குண்டு தாக்குதல் இடம்பெறலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை அவர் அப்படியே தன்னுடைய மேசையிலே கிடப்பிலே போட்டிருந்தார் என்றும், அது சார்ந்து சிலரை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்த போது அதனை கூட கைது செய்யாமல், ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபரை கூட, முகமது ஜமீல் என்று சொல்லப்படுகின்ற நபரை கூட கைது செய்யாமல் இவர்கள் இழுத்தடிப்பு செய்திருந்தார்கள். இதனால் இந்த நபர்களை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே வெட்கக்கேடான விடயம் என்ற அடிப்படையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இப்போது இது ஒரு தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தாலும் ஏதோ ஒன்றை நோக்கி இந்த அரசாங்கம் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல ஆதாரங்கள் வெளிவந்து விட்டது. அதுவும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்ட ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அத்தனை அறிக்கைகளையும் நாங்கள் திரட்டி விட்டோம், அத்தனை ஆவணங்களையும் நீதிமன்றத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்க போகின்றோம். நீதிமன்றம் மற்றும் சட்டம் அதிபருடைய ஆலோசனை கிணங்க நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த வாரம் அல்லது ஓரிரு வாரங்களுக்குள்ளே இந்த விடயம் இடம்பெறலாம். மிக பெரும், அதாவது அந்த காலகட்டங்களிலே ராணுவத்திலே மிக பெரும் உயரிய பதவியில் இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட போகின்றார் என்பதும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், அது யார், அந்த நபர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன்
எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.